ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். நீங்கள் ஒரு யங்ஸ்டராகவோ அல்லது காலேஜ் ஸ்டூடெண்ட்டாவோ இருந்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஜாபில் சேரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அந்த ஐடியாவை இப்போவே விட்டுருங்க. சரி, இந்த ஐடியாவை விட்டுற சொல்கிறீங்க, அப்போது நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவோட கடைசியில் எப்படி நீங்கள் ஸ்கில் ஓரியன்ட் ஜாபை செலக்ட் பண்ணணும், என்னென்ன ஸ்கில் ஓரியன்ட் ஜாபுக்கான வேக்கன்சி இப்போ அதிகமாக இருக்குது என்பது உள்ளிட்ட நிறைய விவரங்களை இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு இது ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோவாக இருக்க போகுது. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் நான் டேட்டா என்ட்ரி ஜாபை வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஏஐ டூல்ஸுகள் நிறைய மேனுவல் ஒர்க் எல்லாத்தையுமே ரொம்ப சுலபமாக அதை செஞ்சிருது. அதனால் டேட்டா என்ட்ரி ஜாபுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு கட்டத்தில் அது இல்லாமலேயே போகக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு யங் ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இளமை பருவம் முழுவதையும் நீங்கள் இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்லேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 வருடங்களுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் போயிடும். அதனால் உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதும் இல்லாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாபை நான் வேண்டாம்னு சொல்கிறேன். ஸோ டேட்டா என்ட்ரி ஜாபில் நீங்கள் ஒரே வேலையை தான் திரும்ப செய்வீங்க, அதுவும் மேனுவல் ஒர்க்காக தான் செய்வீங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி உங்களுக்கான சம்பளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இயர் பை இயர் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டும் இந்த டேட்டா என்ட்ரி ஜாப் மூலமாக கிடைக்காது. நீங்கள் குறிப்பிட்ட டார்கெட்டை ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும். அதனால் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி ஒரு டேட்டா என்ட்ரி ஜாபில் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போய் முடிச்சுக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் டேட்டா என்ட்ரி ஜாபை வேண்டாம்னே சொல்கிறேன். சரிங்க, டேட்டா என்ட்ரி ஜாப் வேண்டாம் அப்படின்னா வேறு என்ன நான் வேலையை தேர்வு செய்ய முடியும், அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கே இப்போ தெரியும், டிஜிட்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் பரவி கிடக்குது. நிறைய பேருக்கு அதற்கான தேவைகளும் இருக்குது. உதாரணத்துக்கு ஒவ்வொரு சிறிய பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான வெப்சைட் டிசைன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி தேவைகளுக்கு அவங்களுக்கு நிறைய பேர்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஸ்கில் ஓரியன்டான ஜாபை நீங்கள் தேர்வு செஞ்சு நீங்கள் அதை லேர்ன் பண்ணி நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்குலான ஒரு சம்பளத்தையும் ஒரு பணத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈட்ட முடியும். சரி, இப்போ வாங்க நான் ஒரு சில ஸ்கில் ஓரியன்டான ஜாப்ஸை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குது, எதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கோ நீங்கள் அந்த வேலையை தேர்வு செய்து அதில் உங்களுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி நீங்களும் சம்பாதிக்க ஆரம்பிங்க. இப்போது உங்களுக்கு டிஜிட்டல் அண்ட் டெக் ஸ்கில்ஸ் இதில் தான் நீங்கள் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்காகவே கிராஃபிக் டிசைன் இருக்குது, வெப் டெவலப்மெண்ட் இருக்குது, வீடியோ எடிட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இதற்கு நீங்கள் ஒரு சில கோர்ஸுகளில் ஜாயின் பண்ணி நீங்கள் அதை கற்றுக்க வேண்டியிருக்கும். அதற்கப்புறமா அது சார்ந்த ஒரு வேலையில் போயிட்டு சேர்ந்து நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக நீங்கள் பல லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட இதில் சம்பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்யணும்னாலும் கூட இந்த வேலைகள் அனைத்தையுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்லையும் நீங்கள் செஞ்சு முடிக்க முடியும். அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டிங் அண்ட் கண்டென்ட் கிரியேஷனில் ஃப்ரீலான்ஸ் ரைட்டிங், காப்பி ரைட்டிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இருக்குது. இதையும் நீங்கள் செய்ய முடியும். இல்லை எனக்கு சாஃப்ட்வேர் ஐடியில் தான் போகணும்னு நினச்சிங்கன்னா இப்போது ஏகப்பட்ட ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களால் வீட்டில் இருந்தே அந்த கோர்ஸுகளையும் லேர்ன் பண்ண முடியும். உங்களுடைய ஸ்கில்ஸை அதில் வளர்த்துக்கிட்டு நீங்கள் மிகப்பெரிய நிறுவனங்களில் வேலைக்கு சேர முடியும். நீங்கள் மொபைல் ஆப் டெவலப் பண்ணலாம், க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வேலைக்கு சேரலாம். அதே மாதிரி UI/UX டிசைனிங்லையும் நீங்கள் ஈடுபட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் ஓரியன்டாக நீங்கள் பிஸ்னஸ் ஓரியன்டாக போகணும்னு நினச்சிங்கன்னா அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சேர முடியும். ஃபினான்சியல் அனாலிசிஸ், அதற்கான தேவைகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கை நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கிட்டும் நீங்கள் சம்பாதிக்க முடியும்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொம்மைகளை வீட்டிலேயே செய்கிறது, ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்லை வந்து மேம்படுத்துகிறது, வீடியோகிராஃபி எடுக்கிறது, அதே மாதிரி அனிமேஷன் டிசைன் பண்ணுறது, அதே மாதிரி இன்டீரியர் டிசைன், கார்பென்ட்ரி டிசைன், இந்த மாதிரி வேலைகளில் உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைகள்லையும் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு லேர்னிங் அண்ட் எஜுகேஷனில் வந்து ரொம்ப வந்து எக்ஸலண்ட்டான டேலண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் டுட்டோரிங் எடுக்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டிலேயே டியூஷன் வச்சு சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கெரியர் கோச்சிங்கும் வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த் ஓரியன்டான உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, உங்களுக்கு திறமைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் கோச்சராக மாற முடியும். நியூட்ரிஷியன் கன்சல்டிங் நீங்கள் ஆரம்பிக்க முடியும். அதே மாதிரி மசாஜ் தெரபி உள்ளிட்ட வேலைகளையும் நீங்கள் செய்ய முடியும். நான் ஃபைனலாக சொல்லி ஒன்னே ஒன்று தான், உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை எப்படியாவது நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். அது சாதாரண நீங்கள் எந்த ஒரு ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, டிரைவிங் ஸ்கில்லாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி ஸ்கில்லாக இருக்கலாம், வெப் டெவலப்மெண்ட் ஸ்கில்லாக இருக்கலாம், எந்த ஒரு ஸ்கில்லாக இருந்தாலும் நீங்கள் அதை பணமாக மாற்றுவது ரொம்ப ஈஸி. ஸோ உங்களுடைய இளமை பருவத்தை நீங்கள் தயவு செய்து ஒரு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஜாபில் நீங்கள் போகிறதுக்கு பதிலாக அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லைஃப் லாங் ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களாலையும் வாழ்க்கையில் ஈஸியாக முன்னேற முடியும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிறருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.